வணக்கம். ஓம் சாந்தி. மனித ஆத்மாக்களின் ஆன்மீக பிராப்தியின் உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த நிலை பிரம்ம நிர்வாண நிலை அப்படின்னு கூறலாம். பிரம்ம நிர்வாண நிலை அப்படின்னா ஆத்மாக்கள் பிரம்ம லோகத்தை அடைந்த பிறகு முக்தியோடைய அனுபவம். இந்த ஒரு உயர்ந்த பிராப்தியை யார் நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, நிச்சயமாக பிரம்ம நிர்வாணத்திலிருந்து வந்த பரமாத்மா மட்டுமே இந்த பிராப்தியை நமக்கு கொடுக்க முடியும். அந்த முக்தியை பிரம்ம நிர்வாண உலகத்திற்கு போய் அனுபவம் செய்வதற்கு பதிலாக பரமாத்மா இங்க நமக்கு என்ன கூறுகிறார் அப்படின்னா, இந்த நாம் வாழும் பொழுதே, இந்த பூமியிலேயே இருக்கும் பொழுதே கர்மங்கள் செய்து கொண்டே இந்த பிரம்ம நிர்வாண நிலையை நாம் எப்படி அனுபவம் செய்யறது? இந்த பிராப்தி இவ்வளவு உயர்ந்த பிராப்தி, இதற்காக இன்று மனிதர்கள் எவ்வளவு கடும் தவம் செய்து இந்த பிராப்தியை அடைய விரும்புறாங்க. ஆனா கீதை ஞானத்தின் மூலமாக பரமாத்மா இதை ரொம்ப சகஜமாக நமக்கு புரிய வைக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுக்யதி. ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுக்யதி. ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. ஸ்தித்வா ஸ்யாமந்தகாலேபி பிரம்ம நிர்வாணமிருச்சதி. அர்ஜுனனுக்கு இறைவன் என்ன சொல்றார்? இது 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோடைய கடைசி ஸ்லோகம் இது. இதுல இறைவன் ரொம்ப உயர்ந்த பிராப்தியோடைய அனுபவம்னா என்ன அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்? பார்த்த அர்ஜுனனே, ஏஷா பிராமி ஸ்திதி பிராப்ய நைனாம் பிராப்ய விமுக்யதி. ஸ்தித்வா ஸ்யாம் அந்த காலேபி. கடைசி நேரத்துல கூட கொஞ்ச நேரமாவது நம்ம இந்த பிரம்ம நிர்வாண நிலையை அனுபவம் செய்தாக்க பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. இந்த ஒரு நிலையை நம்ம அனுபவம் செய்யும் பொழுது சாந்தியை அனுபவம் செய்ய முடியும். பிராமி ஸ்திதி அப்படின்னு இங்க எதை சொல்றார் இறைவன்? அதை நம்ம அடையிறது, அதுலேருந்து நம்ம நிச்சயமாக அதை அடையணும் அப்படின்னு சொல்றார். அந்த காலத்துல கடைசி நேரத்துல கொஞ்ச நேரம் இதை அனுபவம் பண்ணா கூட இந்த உயர்ந்த நிர்வாண ஸ்டேஜை நாம் அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க நிர்வாண நிலை அப்படின்னாக்க சப்தத்திற்கும் அப்பாற்பட்ட நிலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்று, எந்தவித சலனமும் இல்லாத ஆன்ம நிலை, ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. அந்த ஒரு மனநிலையில ஈர்ப்பு, இந்திரியங்களுடைய ஆகர்ஷணம், மமகாரம், அகங்காரம், இச்சைகள் இது எதுவுமே இல்லாம ஒரு ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு இங்க பரமாத்மா சொல்றாரு. அப்போ அந்திம காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒன்று நம்ம தினமும் தூங்குறோம், கண்ணை மூடிக்கிட்டு நைட்டு தூக்கத்துல அந்த தூங்குறதுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம அந்திம காலம் அல்லது மரணத்திற்கு முன் ஸ்டேஜுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம் இது. ஏன்னா தூங்கி நாம் எழுந்த பிறகு ஒரு புதிய ஒரு ஃபீலிங் தான் நமக்கு. ஸோ அந்த ஒரு நிலையும் இதை எடுத்துக்கலாம். இன்னொன்று இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆத்மாக்களுடைய லாஸ்ட் மொமெண்ட், கடைசி நேரம், மரணத்தோடைய இறுதி நேரம், அதுவும் அந்திம காலம்தான். ஆத்மாக்கள் கடைசியில வீட்டுக்கு போகும்பொழுது நம்மளுடைய ரிட்டர்ன் ஜெர்னி இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளுடைய ஒரு அந்திம காலம்தான். இங்க பரமாத்மா அந்த அந்திம காலத்துல கடைசி நேரத்துல ஆத்மா சாந்தியை அனுபவம் செய்யும் பொழுது அந்த நிர்வாண ஸ்டேஜை இங்கேயே அனுபவம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி கூட மனநிலையை எப்படி வைக்கணும் அப்படின்னா, மனசுல எந்த குழப்பங்கள் எதுவுமே இல்லாம இறைவனிடம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நாம தூங்கும் பொழுது அந்த சாந்தியோடைய நிலையை நாம அனுபவம் செய்ய முடியும். வாழ்நாள் முழுவதும் நம்ம இந்த ஒரு நிலையை அனுபவம் செய்யாட்டாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பொதுவா க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும் அது. அப்போ நம்மளுடைய க்ளோசிங் பேலன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த பிறவியோடைய என்னுடைய கடைசி நேரம் இருக்கு இல்லையா, அந்து மத்தின்னு சொல்லுவோம். அந்த கடைசி நேரம் நான் எப்படி இருந்து உடலை விடுறேனோ அது என்னுடைய அடுத்த பிறவியோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கு.
அப்போ அந்த ஒரு அந்திம கால ஸ்டேஜ்லயாவது அதை அனுபவம் செய்யுங்க. முழு வாழ்நாள்லையும் செய்யாட்டாலும் அந்த ஒரு ஸ்டேஜ் திரும்பவும் ஆத்மாக்கள் வீட்டுக்கு போகும் பொழுதும் அந்த நிலையை நாம் அனுபவம் செய்யணும். அப்போ பிரம்ம நிர்வாண நிலை அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, பிரம்ம லோகத்துல ஆன்மா தன்னுடைய மூல ஸ்வரூபத்துல இருக்கிறது. இப்போ ஆன்மாவுடைய மூல ஸ்வரூபமே நம்ம பார்த்தோம் இல்லையா, அன்பு, அமைதி, ஆனந்தம். இந்த ஒரு ஸ்டேஜை ஆன்மா இங்கேயே அனுபவம் செய்ய முயற்சி செய்யணும். அதனால் அப்போ இந்த உலகத்திலே இருந்துக்கிட்டே அதை அனுபவம் செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையிலேயே நம்ம முக்தியை அனுபவம் செய்ய முடியும். பந்தங்களிலிருந்து விடுபட்ட நிலையை நாம் அனுபவம் செய்யணும். அப்போ இந்த பிராமி ஸ்திதின்னு கூட இங்கே இதை சொல்லியிருக்காரு. பிரம்ம நிர்வாண நிலைய பிராமி ஸ்திதி, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் கூட ஆன்மா இந்த நிலையை அனுபவம் செய்யும். அதாவது நம்ம ஞானிகள்லாம் பொதுவாக 4 மணிக்கே எழுந்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விடிகாலையில் ஆன்மா எழுந்த உடனே இந்த ஒரு பரம சாந்தியோடைய நிலையை அனுபவம் செய்யும். அப்போ இதை பிராமி ஸ்திதின்னு சொல்கிறோம். அப்போ யார் அப்படி அனுபவம் செய்ய முடியும் அப்படின்னா, யார் முதல்லையே இந்த ஒரு ஸ்திதியை ப்ராக்டிஸ் பண்ணி தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த அமைதியை அனுபவம் செய்துட்டு தூங்குறாங்களோ, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த நிலையை அனுபவம் செய்ய முடியும். அதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை தான் இங்கே இறைவன் சொல்கிறார். இச்சைகள் அற்ற நிலையை நம்ம அனுபவம் செய்ய ப்ராக்டிஸ் பண்ணணும். பிறகு நம்மளுடைய மனம் ஒளி ஊட்டப்பட்டது, அதாவது என்லைட்டன்டு ஸ்டேஜில் நாம் எவ்வளோ நேரம் இருக்கோமோ, அறிவார்ந்த நிலைன்னு கூட சொல்லலாம் இதை, அந்த நிலையில் நாம் இருக்கும் பொழுது, ஏன்னா ஆன்ம நிலையை நம்ம அனுபவம் செஞ்ச பிறகு அது திரும்ப திரும்ப அந்த சோல் கான்ஷியஸை அனுபவம் செய்யும் பொழுது இந்த பிராமி ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும். மாயையிலிருந்து யார் விடுபட்டு இருக்காங்களோ அவங்களும் இந்த ஸ்திதியை அனுபவம் செய்ய முடியும். மாயைனா நம்ம இறைவன்கிட்ட இருந்து எது நம்மளை விலக்கிறதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து நம்ம எவ்வளவு நம்மளை விலக்கி இருக்கோமோ நம்ம இந்த ஸ்டேஜை அனுபவம் செய்யலாம். ஆன்மா அதை இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், திரிகுணாதீத நிலை. அப்போ இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை ஆன்மா அனுபவம் செய்யும். அப்போ இந்த சாத்வீக குணம், ராஜச குணம், தமோ குணம், இந்த தாமச குணத்திலிருந்தும் அப்பாற்பட்ட நிலை, இதுதான் பிரம்ம நிர்வாண நிலை. ஒரு சலனமற்ற ஸ்டேபிளான ஒரு நிலை. அப்புறம் இச்சைகள் அற்ற நிலைன்னு கூட இதை சொல்லலாம். அப்போ இது மாதிரி இந்த நிலையை அனுபவம் பண்ணினவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஜீவன் முக்த நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சாங்கிய யோகத்தோடைய கடைசியில இறைவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மாவிற்கு அந்த பிரம்மத்தோடைய ஸ்டேஜை அனுபவம் செய்ய வைக்கிறதுக்கான ஞானத்தை, உண்மையான லிபரேஷன்னா என்ன அப்படிங்கிறத, மற்றவர்களுடைய நன்மைக்காக வாழறது, இது கூட ஒரு மற்ற மனுஷ ஆத்மாக்களுடைய கல்யாண நல்லதுக்காக நம்ம வாழறது, இது கூட அந்த ஸ்டேஜோடைய ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதை பல பேர் பல விதமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ராஜாவா பல பிரகலாதனா இருக்கலாம், துருவனா இருக்கலாம், இப்படி எத்தனையோ பேர் நம்மளுடைய பாகவதத்தில் கதைகள் இருக்கு. எல்லாருமே இந்த நிலையை அனுபவம் செய்ய இறைவனோடு தான் தொடர்பு கொண்டாங்க. அப்போ மனதை இறைவனோடு இணைக்கும் பொழுது இந்த ஒரு பிரம்ம நிர்வாண ஸ்டேஜை நாம் அடைய முடியும். இதையும் நம்ம சிந்தனை செய்து ஆழ்ந்த அமைதியை அப்பப்போ மனதிற்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆத்மாவுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதை நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் அனுபவம் செய்யறது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம இந்த ஜீவன் முக்த நிலையை பற்றி பார்த்தோம். இந்த உடலிலேயே இருந்து அந்த லிபரேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லலாம், அல்லது முக்த நிலை. இப்போ பிரகலாதனும் என்ன பண்ணினா அப்படின்னாக்க, அவன் வாழ்க்கையில் அவனுடைய தந்தையே ஒரு பரீட்சையாக வந்தார். அந்த ஸ்டேஜிலையும் அவன் மனம் கலங்காமல் இறைவனோட நாமத்தையே இடைவிடாமல் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. கடைசியில் அவனுடைய ஒரு நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இறைவனே வர வேண்டியதாயிடுது. அதே மாதிரி துருவனும் என்ன பண்ணினா அப்படின்னாக்க, அவங்க அப்பா மடியில் என்னால் உட்கார முடியலையே, இறைவனோட மடியை நான் அனுபவம் செய்யணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு, துருவ சரித்திரம் நம்ம கேட்டிருப்போம். துருவன் இந்த ஒரு அப்பாவுடைய மடியை அனுபவம் செய்யறதுக்காக காட்டில் போய் அவன் தவம் செய்து இறைவனோட மடியை அனுபவம் செய்கிறான். இப்படி பல பேருடைய கதைகள் இருக்கு. இந்த கதைகள்லிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி, இந்த ஒரு ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்டை நம்ம அனுபவம் செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக புத்தியையும் மனதையும் இறைவனோடு நாம் இணைக்கணும்.
அந்த இணைக்கிறதுக்கான ஸ்டேஜ் எப்போ வரும் அப்படின்னாக்க நாம் நிச்சயமாக இந்திரியங்கள் மேலே நம்மளுடைய ஆதிபத்தியம், நம்மளுடைய ஒரு அதிகாரம் இருக்கும் பொழுது, இச்சைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, அப்போ ஆன்மாவானது முக்த நிலையை நோக்கி நகருகிறது. இந்த ஆன்மீக அனுபவத்தை நம்ம நிறையா அதிகரிக்கணும். ஆன்மீக அனுபவம் ஈஸியாக அதிகரிக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது அனுபவம் தான், இது வெறும் தியரி இல்லை. அந்த அனுபவங்களை நம்ம அதிகரிக்கும் பொழுது இந்த ஒரு பிராமி ஸ்திதி அப்படின்னு இறைவன் சொன்ன நிலையை நாம் ஈஸியாக அனுபவம் செய்ய முடியும். ஓம் சாந்தி.